பிடி பிரேமிகளுக்கு வணக்கம். இந்த வாரத்தின் அடுத்த சினிமா லாங் லெக்ஸ். ட்ரெய்லர்லயே ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கட்ஸ் நிறைய இருந்த ஒரு ட்ரெய்லர். இந்த மாதிரியான கல்ட் பேஸ்டு படங்கள், ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு கும்பல், அந்த கும்பல் நம்பும் சில விஷயங்கள், அதற்காக நடக்கும் சில விஷயங்கள், அதுதான் லாங் லெக்ஸ் படத்தின் ஸ்பாய்லர் இல்லாத ஒன்லைன். இன்னும் ஒன்லைனே சொல்லலடா அப்படிங்கிறது எனக்கு கேட்குது. 90s நடக்கிற ஒரு மர்டர், அது அப்படியே சீரியஸ் தொடர் மரணங்கள் நிகழுது. அந்த கொலைகளை எல்லாம் செய்வது யார்? அது எப்படி ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு 3 பேர் 4 பேருக்குள்ளேயே தொடர்ச்சியான மரணங்கள், அதுவும் வெவ்வேறு இடங்கள்ல தொடர்ச்சியாக நடக்குது அப்படிங்கிறப்போ துப்பு துலக்க போறாங்க ஒரு அக்கா. அந்த அக்காக்கும் இந்த கொலைகாரருக்குமான கனெக்ட் என்ன? இந்த கொலைகளை அவர் மட்டுமே செய்திருக்க முடியாதே அப்படிங்கிற கோணத்திலும் போகும் கதை. இந்த அக்காவுக்கு ஒரு இன்ட்யூஷன் இருக்கு. அந்த இன்ட்யூஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்த ஒரு த்ரில்லர் தான் லாங் லெக்ஸ் படத்தின் ஸ்பாய்லர் இல்லாத ஒன்லைன். படத்தின் ப்ளஸ் 3 பாகங்களாக கதை சொல்லப்படுது. ஒரு 1.5 மணி நேரம் படமாக இருந்தாலும் 3 பாகங்களாக கதை சொல்லப்படுது. படத்தினுடைய கலர் டோன், ஃப்ளாஷ்பேக்குக்கும் ப்ரெசண்ட்டுக்குமான அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ டிஃப்ரென்ஸ், எடுத்துக்கிட்ட அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ, அந்த மாதிரி விஷயங்கள் இந்த படத்தில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு த்ரில்லர் படம் இல்லை ஒரு ஹாரர் படம் அப்படிங்கிறதுக்காக நம்மளை ஜம்ப்ஸ்கேர் மாதிரியான விஷயங்களுக்குள்ள ஈடுபடுத்தாமல், ஒரு வினோத சத்தானிக் கும்பல், அந்த கும்பலுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கைகள், அந்த கும்பல் ஏன் இதை செய்யுது அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான காட்சிகள் கொண்டு போனது அப்படிங்கிற வகையில் இந்த படம் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. நிக்கோலஸ் கேஜ் ஒரு கேமியோ, ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்ணியிருந்தாலும் அவர் வர்ற போர்ஷன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சிறு வயதிலிருந்தே இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு அவங்க இதிலிருந்து எப்படி வெளியே வர்றாங்க, வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான சிக்கல்கள் இருக்கக்கூடிய ஒரு நபராக லீ ஹார்கர் அப்படிங்கிற கேரக்டரில் மைக்கா மன்ரோ ப்ளே பண்ணியிருக்காங்க. ரொம்பவே பெர்ஃபெக்டாக இந்த ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. முதல் சீன்ல இருந்தே இதுதான் நடக்க போகுது அப்படின்னு அவங்க கெஸ் பண்ணுறதுலேருந்து ஒவ்வொரு விஷயமுமே அவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்க, அவங்க இந்த கேஸை எவ்வளோ இன்வால்மெண்ட்டோட பார்க்குறாங்க மாதிரியான விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. படத்தோட டைரக்டர் ஆஸ்குட் பெர்கின்ஸ், அவருடைய தந்தை தான் சைக்கோ படத்தில் வர்ற ஹீரோ. இதை தாண்டி வேறு சில ட்ரிவியாலாம் சொல்லலாம், ஆனால் இந்த படத்துக்கு அதெல்லாம் யூஸ்ஃபுல் கிடையாது. படத்தில் ட்ராபேக் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போய் இது ஒரு ஹெரிடிட்டரி மாதிரி ஒரு படமாக இருக்க போகுது, இல்லை ஒரு பீஸ் இஸ் அஃப்ரைட் மாதிரியான படமாக இருக்க போகுது, இல்லை ஒரு வேறு லெவல் ஒரு இந்த மாதிரியான கல்ட் கும்பல், ஒரு 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 மத கும்பல் மாதிரியான ஒரு படமாக இருக்க போகுதுலாம் நினச்சிட்டு போனால் அப்படிலாம் இல்லவே இல்லை. ரொம்பவே ஒரு ஆத்மார்த்தமான ஆத்தோரமான ஒரு சைலண்ட்டான ஒரு கொலைகளை கூட ரொம்ப ஒரு சீரியஸாக ஒரு ஃபெரோஷியஸாக காட்டாத, இவங்க எதாக இருந்தாலும் சாப்பிட்டு சாயந்தரமாக தான் தேடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாத்வீகமான ஒரு கொலைகாரர் அப்படிங்கிறனால படமுமே கொஞ்சம் அந்த ஒரு சாத்வீக டோனில் தான் இருக்குது. ஸோ இது ஒரு வெறித்தனமான த்ரில்லர், வெறித்தனமான ஹாரர் ஃபேன்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படம் பெருசாக செட் ஆகாது. மற்றபடி எனக்கு பயப்படுவேன், ஆனாலும் எனக்கு ஹாரர் படம் பிடிக்குங்கிறவங்க தாராளமாக லாங் லெக்ஸ் பார்க்கலாம். லாங் லெக்ஸ்னா அமிதாப் அளவுக்கு நிக்கோலஸ் கேஜ் வருவாரான்னு யோசிக்கக்கூடாது. அவர் கொஞ்சம் குள்ளமாக தான் படத்தில் இருக்கார். ஒரு நல்ல த்ரில்லர், இந்தியன் 2க்கு பெட்டர் தான்.